இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி சன் டிவில ரொம்பவே ஃபேமஸா இப்ப ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க ஒரு சீரியல்னா அது மருமகள் சீரியல்ல தான். இந்த சீரியலோட ஹீரோ பிரபுவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரபுவோட உண்மையான பெயர் ராகுல் டி ரவீந்திரன். ஆக்சுவலா இவரை எல்லாருமே ராகுல் ரவி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு பேரண்ட்ஸ் வச்ச பெயர் ராகுல் டி ரவீந்திரன் தான். இவர் 1989 ஆண்டு மே மாதம் 21 ரவி கேஷ்மா இவங்க 2 பேத்துக்கும் பிறக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, வர்ஷா தேவி. இவரு கேரளால திரிசூர்ல இருக்கிற திரிப்பரையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இவர் பிறக்கிறாரு. அடுத்து தன்னோட பள்ளி படிப்பை எல்லாத்தையுமே பழுவில்ல இருக்கிற சென்ட் ஆண்டனி ஹைஸ்கூல்ல தான் இவர் பண்றாரு. அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு என்ன எடுக்கலாம் அப்படிங்கும் போது அவங்க அப்பா நீ பிடெக் எடுத்து படி, ஒரு ஆர்கிடெக்சர் லெவல்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவா கேரளா அப்படின்னாலே படிப்பு விஷயத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்பாங்க. நல்லா படிக்கணும் அப்படிங்கறது தான் அவங்களோட போக்கஸா இருக்கும். லிட்ரரி ரேட்லயே கேரளா தான் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருப்பாங்க. சோ அங்க அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் தான். ஏன்னா பழுவில்ங்கிறது ஒரு சின்ன கிராமம் தான். இவங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற திருப்பரையூர்ல தான் இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. சோ மாதா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில நீ பிடெக் எடுத்து படி அப்படிங்கறாங்க. சோ அவரும் அதை எடுக்கிறாரு. ஆனா அவருக்கு நிறைய அரியர்ஸ் வருது. அந்த 4 வருஷம் அவர் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த அரியர்ஸ கிளியர் பண்ணவே அடுத்து ஒரு 2 வருஷம் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. பல திட்டு அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்குது. ஆனா நீ இந்த அரியரை கிளியர் பண்ணாம நீ வேற எதுவுமே பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல சினிமா அப்படிங்கறதுமே இவருக்கு பெருசா தோணல. அந்த ஐடியாவே இவருக்குள்ள வரல. நம்ம எடுத்த இந்த பிடெக்க நம்ம கண்டிப்பா நல்லபடியா முடிக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் இவரோட தாட்டா இருந்திருக்கு. சோ 2 வருஷம் அதுக்காக படிக்கிறாரு. அப்படி படிக்கும் போது இவருக்கு என்னதான் இருந்தாலும் முன்னாடி காலேஜ் போயிட்டே படிச்சிட்டு இருக்கும் போது அப்ப ஃப்ரெண்ட்ஸோட அது பெருசா ஏதாவது தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனா இந்த 2 இயர்ஸ் சும்மாவே இருந்துட்டு அரியர் எக்ஸாமுக்கு மட்டும் எழுத போகணும் இல்லையா. சோ கொஞ்ச நாள் ஃப்ரீயாவே இருந்தனால நம்ம மாடலிங் ட்ரை பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி இவருக்குள்ள ஒரு தாட் வருது. நம்ம ஏன் இப்படியே இருக்கணும், அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடைச்சா அந்த லைன்ல போகலாம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் அது யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு பிடெக் மேல பெருசா ஒரு நம்பிக்கை இல்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்பா சேர்த்து விட்டுட்டாங்க, நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருந்தவர் மாடலிங் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஸ்டேஜ் ஏறி இருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு தெரியாமே பல தோல்விகள். ஒரு இடத்துல அப்பதான் ஆடிஷனுக்கு அவர் லேட்டா தான் போயிருக்காரு. அப்பதான் பேர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அங்க அவர் பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே அந்த பேக் கேட்ல இருந்தா இவர் ஃப்ரண்ட் கேட்ல இருந்தே போயிருக்காரு. அப்போ ஜட்ஜஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ணிருக்காங்க, என்ன இந்த வழியா வராங்க ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவர் நடிச்சத பார்த்து அவ்வளோ அசந்து போயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்ததா. அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், அவங்க நடக்கிற ஸ்டைல் எல்லாமே சூப்பரா இருந்திருக்கு. நல்லா கண்ணை கவர்ற விதமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சரி என்னடா பண்ணலாம், இது நம்ம செலக்ட் ஆவோமா மாட்டோமா எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு தூரம் நம்ம பண்ணிட்டோம், நம்மளுக்கு எத்தனையோ ஃபெயிலியர் இருக்கு, நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கிறாரு. ஆனா ஃபைனலா அதுல அவர் செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டாரு. அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. சோ ரொம்ப இவருக்கு ஹாப்பி. இதுக்கப்புறம் நம்ம அரியர் பாஸ் பண்ண என்ன, பாஸ் பண்ணலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல இருந்திருக்கிறாரு. ஆனா இவரு தன்னோட அரியர்ஸையும் அந்த டைம்ல கிளியர் பண்ணிட்டாரு. சோ நெக்ஸ்ட் வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ எம்பிஏ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், இந்த மாதிரி அசால்ட்டாலாம் இருக்க கூடாது, நெக்ஸ்ட் எம்பிஏ பண்ணி ஆகணுங்கிறாங்க.
இங்க ஒரு சைடு வந்து மாடலிங் பண்ணது, அதுல வின் பண்ணது எல்லாமே வீட்டுக்கு தெரியாது. சோ அத வந்து சொல்ல வராரு, இந்த மாதிரி நான் மாடலிங் பண்ணி எனக்கு அதுல செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு, நான் ஃபர்தரா இனி அதுல அப்படியே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க வீட்டுல பயங்கர ஷாக்கு, என்ன நம்ம பையன் வந்து அரியர் கிளியர் பண்ண படிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த மாதிரி வேலையும் சைட்ல நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்க, நீ அதுல நீ பார்ட்டிசிபேட் பண்றது பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீ அது உன்னோட பேஷனா வச்சுக்கோ, ஆனா நீ MBA படிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ என்ன பண்றாரு அப்படின்னா, நெக்ஸ்ட் MBA பண்றதுக்கும் வந்து அப்ளிகேஷன் போட்டு அதையும் ஒரு சைட்ல வந்து பண்ணிட்டே இருக்காரு. 2013ல வந்து டால்ஸ் அப்படிங்கிற படத்துல வந்து டாக்டர் அனூப் அப்படிங்கிற ரோல் பண்றாரு. வீட்லயும் ஓரளவுக்கு சம்மதம் வாங்கிட்டாரு. அப்படி பண்ணும்போதுதான் வந்து படத்துல சின்ன சின்ன ரோல், பெரிய ரோல் கொடுக்கல, சின்ன சின்ன ரோல் கொடுக்கறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட், ஏன்னா வந்து 2011ல தான் மாடலிங் வின் பண்ணது, 2012ல வந்து MBA அப்ளை பண்ணி ஓரளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இயர் நல்லா போயிட்டு இருக்கு. செகண்ட் இயர்ல தான் வந்து இந்த மாதிரி சைடா நம்ம படத்துலயும் நடிப்போம், வர்ற சான்ஸ விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதுலயும் நடிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்தியன் பிரணய கதா அப்படிங்கிற படத்துலயும் வந்து ஜோஹன் அப்படிங்கிற ரோல் பண்றாரு. 2014ல டயல் 1091 அப்படிங்கிற படத்துல ராகுல் அப்படிங்கிற ரோல் பண்றாரு. 2016ல வந்து கட்டுமாக்கான் அப்படின்ற படத்துல வந்து ராகுல் அப்படின்ற கேரக்டர்லயே பண்றாரு. 2017ல ஜோமண்டே சுவிசேஷனா அப்படிங்கிற படத்துல தேஷாவோட ஹஸ்பண்டா நடிக்கிறாரு. 2022ல வந்து ஹே பக்கா அப்படிங்கிற படத்துல வந்து சூர்யா அப்படிங்கிற ரோல் பண்றாரு. எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மலையாளம் மூவிஸ் தான். அதுக்கப்புறம் தெலுங்குல இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது, தெலுங்கு மூவியுமே பண்றாரு. ஷேத்திலோ சேஷே சப்பு பவா அப்படிங்கிற படத்துல சுரேஷ் அப்படிங்கிற ரோல் பண்றாரு 2023ல. அப்புறம் பகவத் கேசரி அப்படிங்கிற படத்துல வந்து கார்த்திக் அப்படிங்கிற ரோல் பண்றாரு. 2024ல DNA அப்படிங்கிற படத்துல வந்து பார்த்தி அப்படிங்கிற ரோல் பண்றாரு. இது மலையாளத்துல வந்த படம் தான். இவரு 2017ல D4 ஜூனியர் வெர்சஸ் சீனியர் ப்ரோக்ராமோட ஆங்கராவும் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 2019ல ரெட் FM மலையாளம் மியூசிக் அவார்ட்ஸோட ஆங்கராவும் இவர் இருந்திருக்கிறாரு. சோ ஆங்கரிங் பண்றதுலயுமே வந்து இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஓகே, இவர் வந்து படத்துல மட்டும்தான் நடிச்சிருக்கிறாரா, இவரை வேற எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிச்சா, இவர் படமும் நடிச்சிட்டு அட் த சேம் டைம் இவர் என்னவும் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா சீரியலுக்குள்ளேயும் வந்திருக்கிறாரு. 2014ல வந்து டயல் மூவி பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு மலையாளத்துல வந்து பொன்னம்பிள்ளி அப்படிங்கிற ஒரு சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. சோ அந்த சீரியல்ல நடிக்கிறாரு. அப்புறம் 2017ல நந்தினி சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைக்காது. 2019ல அதோட சீசன் 2வும் வந்துச்சு. சோ 2 சீசன்லயுமே வந்து இவர் அருண் அப்படிங்கிற கேரக்டர் பண்றாரு தமிழ்ல. சோ அதுலயுமே கொஞ்சம் நல்லா ரீச்சர் ஆகிறாரு. அருண் அப்படிங்கிற கேரக்டர் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில தமிழ்நாட்டுல தெரிய ஆரம்பிக்குது. 2019 to 20 இந்த கேப்ல வந்து அவர் வந்து விக்ரம் அப்படிங்கறது சன் டிவில வந்து விக்ரம் அப்படிங்கிற ரோல்ல வந்து பண்றாரு. 2020 to 23ல வந்து கண்ணான கண்ணே சீரியல்ல யுவராஜ் அப்படிங்கிற ரோல் பண்றாரு. இந்த ரோல் வந்து மக்கள் மத்தியில வேற லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு. இப்படி கண்ணான கண்ணேல கிடைச்ச ரீச் வந்து அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்லயும் அவருக்கு கிடைச்சது இல்லையாம். அந்த அளவுக்கு மக்கள் வந்து 2 பேரோட பேரை வந்து ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் நிமிஷாவும் வந்து நல்ல பேரா இருக்காங்க, ரியல் லைஃப்லயே இவங்க நடிச்சா இந்த மாதிரி நடிச்சதுலயே ரியல் லைஃப்லயே இவங்க பேரா ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரா இருக்காங்கன்ட்டு நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க. ஆனா வந்து இவருக்கு வந்து அதுக்கு முன்னாடியே சாக்லேட் அப்படிங்கிற சீரியல்ல வந்து ஓரளவுக்கு ரீச் இருந்துச்சு. நந்தினில வந்து ஒரு 25% ரீச் இருந்தது அப்படின்னா சாக்லேட் சீரியல்ல வந்து ஒரு 50% இருந்தது. அப்புறம் கண்ணான கண்ணே சீரியல்ல ரொம்ப ரீச் அதிகமாயிருச்சு.
2020 டிசம்பர் 27 அன்னைக்கு இவங்க ஃப்ரெண்டான லக்ஷ்மி நாயரோட கல்யாணம் நடக்குது. ஸோ 2 இயர்ஸ் இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களோட கல்யாணம் நடக்குது. ஆனா அந்த கல்யாணம் 2023 எண்டப் ஆயிருது. அவங்க லக்ஷ்மி நாயர் இவங்க அப்பா அம்மா மேலையும் இவங்க மேலையும் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமையும் இருக்கு. அட் த சேம் டைம் அவருக்கு நிறைய அஃபேர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்க. சோ அப்படி அந்த கேஸ் கொடுக்கும் போது பெருசா வெடிச்சது அந்த வேற பொண்ணோட இல்லீகல் அஃபேர்ஸ்ல இருக்காரு அப்படிங்கிற கேஸ் தான். சோ அந்த கேஸ்ல இவரை தேடிட்டு இருக்கும் போது இவர் டக்குன்னு தலைமறைவாயிட்டார். இவர் எங்க இருக்காருன்னே யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. சீரியல்லையுமே பெருசா இவர் கமிட் ஆகல. அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவர் சைடு இருக்கிறத இவர் கோர்ட்ல பிரசன்ட் பண்ணி ஓரளவுக்கு அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. ஆனா இவங்களுக்குள்ள லீகலா டைவோர்ஸும் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் சன் டிவில இவங்களுக்கு ஏன்னா இவரோட ரீச் இருந்தனால திரும்ப அபியும் நானும் சீரியல்ல இவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அன்பேவா சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. கண்ணான கண்மணி சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. சூர்யா டிவில இந்த சீரியல் வந்துச்சு மலையாளத்துல. அதுக்கப்புறம் 2022ல கயல் சீரியல்ல அப்பப்போ போனாரு. 2023ல தெலுங்குல ஒன்டாரி குலாபி அப்படிங்கறது ஜெமினி டிவில டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுலயும் நடிச்சாரு. இப்போ 2024ல சன் டிவில மருமகள் சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு. விஜய் டிவில இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அட் த சேம் டைம் இங்க கண்ணான கண்ணே ஓடிட்டு இருந்தனால அவர்னால அது பண்ண முடியல. ஆனா சாக்லேட் சீரியல்ல விஜய் டிவில நடிச்ச காற்றுக்கென்ன வேலி ஹீரோயினோட தான் இவர் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இப்போ விஜய் டிவி கேப்ரியலாவோட தான் இவர் இங்க பேர் பண்ணிருக்காரு மருமகள் சீரியல்ல. விஜய் டிவில அடுத்து கண்டிப்பா ஏதாவது ஒரு புது சீரியல்ல வந்தா அது நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் பல இன்டர்வியூஸ்ல இவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. RRR ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. RRR ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.